இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் மிஷன் இயக்க குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தை சொன்ன உடனே உங்களுக்கு எதை பேச போறோம்னு சொல்லி ஞாபகம் வந்துடும். ஆமாங்க, அன்னாள். நான் அந்த அம்மாவுக்கு பேர் வச்சிருக்கிறேன், மலடி எண்ணப்பட்ட கிறிஸ்தவள். அன்னாள் என்ற கிறிஸ்தவள். ஹல்லேலூயா. மலட்டு கிறிஸ்தவள். ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லை பாருங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றாங்க, அற்புதத்தை பெற்றாங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. நான் சொல்றேங்க, இங்க இருக்கிற உங்களை யோசித்து பாருங்க. ஒருவேளை பிரதர் எனக்குன்னா குழந்தைகள் இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, ஆவிக்குரிய நீங்கள் பெற்றெடுத்த கிறிஸ்துக்குள்ளாக பெற்றெடுத்த குழந்தைகள் இருக்குதா? நீங்க ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்படாத உள்ளத்துல இயேசு பிறந்தாரா? அல்லேலூயா. உங்க சபையில உங்க மூலியமா அந்த ஆத்துமாக்கள் சபையில சேர்க்கப்பட்டார்களா? ஐயோ, நம்ம எல்லாரும் மலட்டு கிறிஸ்தவளா இருக்கோங்க. நம்ம போற சர்ச்சில் புதிய ஆத்துமாக்களே வரலாட்ட போர் அடிச்சிடாதாங்க, வறட்சியா இருக்குல்லங்க. ஐயோ, இந்த அண்ணாளுடைய பாடம் எனக்கு சொல்லி கொடுக்குதுங்க. பாருங்க, அவ அழுறா. சில சக்களத்துகள் மனமடிவுண்டாக பேசுகிறார்கள். நீங்க அந்த வசனத்தை நீங்கள் கருத்தாய் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அன்னாளை மனமடி உண்டாக பேசுகிறார்கள் சக்களத்திகள். இந்த செய்தி கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சக்களத்திகள் இருக்காங்க? சக்களத்திகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்ன மனமடிவு உண்டாக பேசுகிறான்னு சொல்லி நீங்கள் அவங்கள மனமடிவு உண்டாக பேசுகிறாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு கன்னத்தில் அறையும் போது இன்னொரு கன்னத்தை திருப்பி காமிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 1 மைல் தூரம் உங்களை பழவந்தி கூட்டு போகிறாங்களா, நீங்கள் 2 மைல் தூரம் அவங்களோட கூட போகணும். ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஏசப்பா சொல்லர், காணிக்க கொண்டு வரும்போது உன் சகோதரன் மேலே குறைவு உண்டு நீங்கள் கண்டா உன் காணிக்கை அங்கே வச்சிருப்பா, கொடுக்க வேண்டாம், எனக்கு அந்த காணிக்கை வேண்டாம், நீ போய் முதல்ல ஒப்புரவாயிட்டு அடுத்து வந்து காணிக்கை செலுத்து. ஐயோ, என்ன சத்தியங்க. உனக்கு ஒரு கண்ணு இடரல் உண்டாக்கினால் என்ன, 2 கண்ணு உடையவனா நீ நரகத்து போகிறத விட கண்ணை பிடுங்கிருங்கிறாரு, தரித்து எரிந்து விடு. என்ன ஒரு வைராக்கியம் உள்ள ஆண்டவர் பாருங்க. உங்க மேல என் மேல அவ்வளோ கரிசனையா அன்போடு கூட இருக்கிறார் ஐயா. ஐயா, சக்களத்திகள் ஆண்டவர் அப்பாயின் பண்றார். இப்ப பாருங்க, மனமண்டிவா பேசுறான். அதனால நீங்க 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கலன்னு அதிகம் அல்லவா? அவங்க அழுறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, சஞ்சலப்படுறாங்க. அழுதா அற்புதம் வந்துருமாங்க? அழுதா குழந்தை கிடைச்சிருமா? அழுதா உங்களுக்கு வேலை கிடைச்சிருமா? சாப்பிடாம இருந்தா அற்புதம் நடந்துருமா? இல்லைங்க. சஞ்சலப்பட்டு புரோஜனம் இல்லை. நீங்க அங்க வருகிற இடம் உண்டு. அந்த எல்கான சொல்ற 10 குமாரரை பார்க்கலும் நான் அதிகம் அல்லவா? ஏசப்பா அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு என்ன தெரியுமா, உன் குறைவுகளை காட்டிலும் நிறைவாக மாற்றுவதற்கு நான் வல்லமையுள்ள தேவன் அல்லவா? இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனையோ குறைவுகளோடு இந்த வார்த்தையில நீ கேட்குறீங்களா? இந்த கணேசன் பிரசங்கிக்கிற இயேசு யார் தெரியுமா? உன் குறைவுகளை நிறைவாக்க வல்லமையுள்ள ஆண்டவர். வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியின சிருஷ்டித்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப இப்ப என்ன செய்யணும்? பைபிள் அழகாக அந்த அம்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனமா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அடுத்து நீங்க பின்னாடி உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா, பொருதனையை செய்தாள், பொருதனை பண்ணினாள். ஆக்ஷனுங்க எல்லாமே. அற்புதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னாலே என்ன செய்யணுங்க? நீங்க கொஞ்சம் கிரியை செய்யணுங்க. நம்ம எல்லாம் வாழைப்பழ சோம்பேறியா இருந்தால் என்னங்க பிரயோஜனம்? வாழைப்பழ சோம்பேறினா என்ன தெரியுமா? எனக்கு விருதுநகரில் அசரியான்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. அவங்க தான் இந்த வாழைப்பழ சோம்பேறி அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் பெரிய பஞ்சம் இருக்குது. 10 நாளாக சாப்பாடே கிடைக்கல. திடீர்னு பார்த்தா அந்த கிராமமே பரபரப்பாயிருச்சான். என்ன பரபரப்பு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, ஐயோ, வாழைப்பழம் சூற போடுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை போல ஒரு சோம்பேறி பசியோடு அங்கே உட்காந்துருக்குறான். எல்லாம் விசாரிச்சாங்க, என்னப்பா எல்லாம் சீக்கிரமாக ஓடுறீங்க, என்ன விஷயம்? டேய் கணேசா,
அங்கே வாழைப்பழம் சூறை போடுறாங்கடா, உனக்கு பசிக்கல, வாடா போகிறோம், எல்லாம் கிராமமே அங்கே தான் போகுது, ஓசியாக போடுறாங்களான்னு சொல்லி போயிருக்கான். அப்போ இந்த கணேசன் சோம்பேறி சொன்னான்னா, கதையில் சொல்கிறேன், என்னை சோம்பேறியும் நினச்சிடாதீங்க. சொன்னான்னா, அது உரிச்சு போடுறாங்களா உரிக்காமல் போடுறாங்களான்னு கொஞ்சம் பார்த்து வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. என்னடா ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இல்லை நான் இங்கேருந்து வரணும், வாழைப்பழம் சூற விடும்போது கீழே விழுந்துச்சுன்னா, அப்போ இவ்வளோ தூரம் குனிஞ்சு எடுக்கணும், இப்படி எடுத்து வாழைப்பழத்தை 4 தோலை உரிக்கணும், 4 வாட்டி உரிக்கணும், இங்கே இருக்கிற வாழைப்பழத்தை அப்படியே இவ்வளோ தூரம் கொண்டு போய் வாயில் வைக்கணும். ஐயோ எவ்வளோ கஷ்டங்க, எவ்வளோ வேலை இருக்குதுங்க. அதுக்கு நான் என்ன செய்வேன்னா, இருப்பேனா அப்படியே வாழைப்பழம் உரிச்சு போட்டாங்கன்னா டபக்குன்னு வாயில் விழுந்துடல, விழுங்கிருவேல, எனக்கு பசி ஆறிடலன்னு சொன்னாலாம். இதெல்லாம் என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கெல்லாம் நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன். ஆனால் என்ன, நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிச்சிடும். இதெல்லாம் என்னங்க பிரயோஜனம்? இப்படியெல்லாம் சொல்லலாமாங்க? இதெல்லாம் நியாயமாங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு என்னுடைய வேதாகமம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் என்ன தெரியுமா? அவள் புறப்பட்டு போகிறாள் எங்கு? ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரை சந்திக்க. ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றா. அன்பு சகோதரனை, இந்த செய்தி கேட்குற இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த ஒரு நாள் நான் லீவு போட போகிறேன், அறை வீட்டு கதவை எல்லாம் மூட போகிறேன். மத்தேயு 6:6 வாசித்து பாருங்க. அறை வீட்டு கதவை மூடி, கதவுகள் சன்னல் எல்லாம் மூடி, அந்தரங்கத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி, அந்தரங்கத்தில் நீ ஜெபம் பண்ணினா வெளியரங்கமா ஆண்டு பதில் சொல்லுவார், பதில் கொடுப்பார். இதுதான் சத்தியம், இதுதான் சூத்திரம். அண்ணாளுக்கு விஷயம் தெரிந்து விடு. நம்ம அழுதாள் பிரயோஜனம் இல்லை, சாப்பிடாம இருந்த பிரயோஜனம் இல்லை, சஞ்சலப்பட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யணும்னா, ஆண்டவரை சந்திக்க போகிறேன். அவள் புறப்பட்டு போகிறாள். அங்கே போய் என்ன செய்கிறாள்? மனம் கசந்து, மனம் கசந்து அழுது இல்லை, மிகவும் அழுது மனிதனிடத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து. அல்லேலூயா. இதுதானே என் சூத்திரம், இதுதானே என் சூத்திரம். 1 + 1 = 2, 2 + 2 = 4. நான் சொல்கிறேன், இன்னைக்கு சாமுவேல் வேணுமா? அற்புதம் உங்களுக்கு வேணுமா? உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா? ஈக்குவல் டு கேட்குறீங்க. முதல்ல இங்கே என்ன வரணும்? உங்களிடத்துல ப்ளஸ், நம்மகிட்ட அப்படி கொடுது. அவள் போய் ப்ளஸ், மனம் கசந்து ப்ளஸ், மிகவும் அழுது ப்ளஸ், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பொறுத்தனை 5 ஆக்ஷன் போட்டிருக்குதுங்க. அல்லேலூயா. ஈக்குவல் டு சாமுவேல். சாமுவேல் சாமுவேலை பெற்றெடுக்கிறாள். இந்த செய்தியை கேட்கிற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் ஆவிக்குரிய ஆத்துமாக்களை பெற்றெடுத்தது உண்டா? ஒருவேளை நான் இந்த செய்தியை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் உலகப்பிறகான குழந்தை பாக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் ரூல் ஒன்று தாங்க, ரூல் ஒன்று தான். நான் இந்த வருஷத்தை ரொம்ப விசுவாசத்தோடு தொடங்கி இருக்கிறேங்க. போன வருஷத்தில் நானும் ஒரு மலட்டு கிறிஸ்தவனாக ஊழியக்காரனாக இருந்துட்டேங்க. நான் ஃபிக்ஸ் பண்ண இலக்குகள்லாம் நான் அடைய முடியலைங்க, தோல்வி அடைஞ்சிட்டு இல்லைங்க. என்னால் சரியாக அட்மினிஸ்ட்ரேஷன் படம் தரல. நிறைய போன வருஷம் செஞ்ச ஊழியத்தை இந்த வருஷத்தில் என்னால் கண்டினியூ பண்ணவே முடியலைங்க. அல்லேலூயா. அவ்வளோ போராட்டங்கள், போராட்டங்கள். காரணம் என்னவாக இருக்கும்? கட்டாயம் நான் நினச்சி ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்கலை அப்படின்னு கவலைப்பட்டது உண்டு, முறுமுறுத்தது உண்டு. ஆனால் பின்பாக தான் கண்டுபிடித்த, இல்லை, ஏசப்பா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். என்னிடத்துல ஜெப குறைவுகள், என்னிடத்துல விசுவாச குறைவுகள், இன்னும் நேரத்தை சரியாக நான் ஏசப்பாவிடத்துல செலவிடலை, இன்னும் மனுஷர்களை நம்பிட்டேன். என் ஊழியத்தை நினச்சி ஐயோ எனக்கு தேவைகள் இருக்கிறதே, நெருக்கம் இருக்கிறதே என்று சொல்லி சாப்பிடாம இருந்திருக்கிறேன், மிகவும் அழுது இருக்கிறேன். ஒருவேளை நம்ம எதுவும் குற்ற மனச்சாட்சியோடு கூட நம்ம ஊழியம் செய்யலையோன்னு சொல்லி என்னை நானே கொத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த அண்ணாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அம்மா எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தது. இல்லைப்பா, நான் ஆலயத்திற்கு புறப்பட்டது போல ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணணும், நீ ஃபிக்ஸ் பண்ணு, புறப்பட்டு போ, அழு, கர்த்தர் நினைக்கும் ஜெபம் பண்ணு. ஐயோ, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஐயா, கற்பத்தின் கனி ஆண்டவர் தருவார் ஐயா, தருவார் ஐயா. நான் அழுது ஜெபித்திருக்கிறேன். பாருங்க, இதே பாடத்தை நெகேமியா சொல்லி கொடுக்கிறார். ஐயோ, நெகேமியா அங்கே இருக்கும்போது
அவனுடைய தேசத்துல நடந்த செய்திகளை கேள்விப்படுகிறான். இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட நான் கேட்குறேங்க, எவ்வளோ செய்திகள் இந்த தேசத்தை குறித்து நிறைய அத்தனை வரி உபத்திரவத்தை குறித்து அறிகிறீங்க. கடைசி காலம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு தெரியுது. சொன்னார், கடைசி காலத்தில் யுத்தங்களையும் செய்திகளை கேட்பீர்கள். செய்தி பேசுகிற இந்த வேளையில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அங்கே போர் நடக்கிறது. எத்தனை ஜனங்கள் பலியிடப்படுகிறார்கள். யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய பங்களிப்பு என்ன பாருங்க. நெகேமியா செய்திகளை அவன் கேள்விப்படுகிறான். அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. உடனே அவன் என்ன செய்கிறான்? 4ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எந்த வார்த்தைகளை? முன்னாடி உள்ள வசனத்தை பார்க்கணும். 3ஆம் வசனத்துல, அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசலில் அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டதும் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து, அந்த அம்மா அவள் புறப்பட்டு போய் ஆலயத்துக்கு சென்று மனங்கசந்து கர்த்தரை நோக்கி பொருதனை பண்ணி ஜெபித்தாள் என்று அன்னாளை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த நெகேமியா என்ன செய்கிறார்? உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. அவங்க ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்குறவங்க. அவங்க என்ன செய்யறாங்க? லீவு போடுறாங்க. நீங்க ஏன் லீவு போடக்கூடாது? தேசத்துடைய எழுப்புதலுக்காக. உங்க திருச்சபைகள்ல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல ஒருவர் கூட ரட்சிக்கப்படாத ஆள் வரலையாங்க? நீங்க ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறீங்க, ஆபத்துல இருக்கிறீங்க. உங்க சபைகள் டேஞ்சர் ஜோன்ல நிற்கிறது. அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, அனுதினமும் இல்லைங்க, வாரத்துல ஒரு ஆத்துமா உங்க சர்ச்சைக்கு வர வேண்டாமாங்க? ஐயோ, இந்த செய்திகளை பார்த்து நீங்கள் துக்கித்து அழ வேண்டும் ஐயா. மலட்டு திருச்சபையிலே நான் இருக்கிறேன், மலட்டு கிறிஸ்துவனாக இருக்கிறேன், நான் தானே செயல்பட வேண்டும். என்ன செய்யணும்? நெகேமியா அலங்கை மெடிக்கப்பட்டுச்சுன்னு தெரியும். இவன் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இவனுக்கு முடிஞ்சதை அவன் செய்யறாங்க. இவனால என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, உங்களால என்ன செய்ய முடியுங்க? உங்களால ஜெபிக்க முடியுமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. சில நாள் அரசாங்க வேலை மக்கள் லீவு போடுங்க, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் ஜெபிக்கிறான். பரலோகத்தை தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கிறான். அவனால முடிஞ்சதை அவன் செஞ்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் போய் ஆஃபீஸில் போய் என்னால் முடிஞ்சது ஜெபிக்க தான் முடியும்னு ஜெபிச்சுட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்துடுறான் வேலைக்கு. அவன் உட்காந்துடுறான். அவன் ஜெபம் பண்ண ஜெபம் உட்காருமாங்க. அருமை தேவடி பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் உண்டையா, ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, இதற்கு முன்பாக எத்தனை ஜெபக்குறிப்புகளுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தீர்களோ அத்தனை ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார். இவன் அமர்ந்து விட்டான். இவன் ஜெபித்த அந்த ஜெபம் அமரவில்லை. அங்கு ஆண்டவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. ராஜாவின் உள்ளத்தை பேசுகிறார். ராஜா அவரை விசாரிக்கிறார். இவனுடைய காரியத்தை தெளிவாக சொல்லுகிறான். எனக்கு ஆலயம் கட்டப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? என்னென்ன பொருள் வேணும்? ஒரு கடிதம் வேணும், மரஜாமான்கள் வேணும், எல்லாம் ராஜா ப்ரொவைட் பண்ண. நான் சொல்றேங்க, நீங்க ஜெபம் பண்ணி இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கணும்னு துக்கப்பட்டு ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் உங்களை கொண்டே அந்த காரியத்தை பயன்படுத்துவார். இதுதாங்க ஆண்டவருடைய நெகேமியா புஸ்தகம் சொல்லுகிற பாடம் ஐயா. நீங்கள் எந்த காரியத்திற்காக அழுதும் உபவாசித்து எப்படிப்பட்ட அற்புதத்திற்காக ஜெபிக்கிறோம், அப்படிப்பட்ட அற்புதத்தை, அப்படிப்பட்ட எழுப்புதலை உங்களை கொண்டு செய்வார், உன்னை கொண்டு செய்வார். வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்களை கொண்டுதான் வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை தருவார். இயேசுவை அறியாத பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார்கள் என்று புலம்புகிற அப்படிப்பட்ட சிறுபிள்ளைகள் ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களை கொண்டுதான் அந்த சிறுபிள்ளைகளை சந்திப்பார். கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி அழுது ஜெபிக்கிறீர்களா, போராடுகிறீர்களா? உங்களை கொண்டுதான் கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நெகேமியாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், வழிகளை திறக்கிறார். அவன் போய் பாரத்தை பகிர்ந்து கொண்டவுடன் நீங்க 1ஆம் அதிகாரத்துல அவனால என்ன செய்ய முடியுமோ செய்கிறார். 2ஆம் அதிகாரத்துல இது ஆண்டவருடைய நேரம், ஆண்டவர் செயல்படுவார். நீங்க ஜெபிச்சுட்டு போய் உட்கார்ந்துறீங்களா?
ஆண்டவர் உட்கார மாட்டார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடவர், யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்புறம் அவள் துக்கமூலமாய் இருக்கவில்லை, அந்நாளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அருமைய தேவனுடைய பிள்ளைகளை, நெகேமியா குறித்து ஜெபிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நெகேமியா ஜெபிக்கிறார், அமருகிறார். ஆண்டவர் அவனுக்காக செயல்படுகிறார். அவனை கொண்டே ஆண்டவர் விழுந்து போன அலங்கத்தை கட்டுகிறார். 52 நாட்களை கட்டுகிறார். அன்பு, இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பம் உடைந்து விட்டதா? உபவாசித்து ஜெபியுங்கள். உங்கள் திருச்சபையில் எழுப்புதல் இல்லையா? உபவாசித்து ஜெபியுங்கள். ஒருவேளை எத்தனையோ குறைவுகள் இருக்கிறதா? அந்நாளை போன்று நீங்கள் நாட்களை உதித்து நியமித்து பொருதனை பெய்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், அற்புதம் செய்வார். நான் என்னுடைய ஊழிய பாதைகளில் எத்தனையோ காரியத்திற்கு இப்படி ஜெபித்து ஜெபித்து அற்புதத்தை பெற்றிருக்கிறேன். எனக்கு முதல்ல சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி, ஊழியத்துக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவரே, சைக்கிள் வேணும், சைக்கிள் வேணும், சைக்கிள் தாங்க ஊழியத்து போவேன், சைக்கிள் தாங்க ஊழியத்து போவேன். அந்த நாளில், ஒரே நாளில் எனக்கு ஏசப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. ஐயோ, இன்றைக்கும் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் ஐயா, உங்களை வெட்கப்படுத்தாத தேவன் ஐயா, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் ஐயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்நாளுக்கு அற்புதம் செய்து சாமுவேலை கொடுத்தது போல, நெகேமியான் ஜெபத்தை கேட்டு 52 நாட்களே விழுந்த அலங்கத்தை எழும்பி கற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். உங்களுடைய குறைகளை நிறைவாக மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய குறைவுகளும் நிறைவாக மாற்றுவீராக. ஆண்டவரே, நெகேமியா கொண்டு 52 நாட்களை கட்டி முடித்தது போல, இந்த நாளில் விழுந்து போன பிஸ்னஸ்க்காக, விழுந்து போன குடும்பத்திற்காக, விழுந்து போன தம்முடைய வாழ்க்கைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் 52 நாட்களில் ஒரு அற்புதத்தை அவர்கள் செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வல்லமையின் கரம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் வருவதாக, ஒவ்வொருவரையும் தொடுவீதாக. கர்த்தர் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டு உம்மை துதிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.